எந்த விதத்திலும் குறை வராது. தொழிலை பெருக்கி தரணும் ஐயா. இது கண்டதுல மனசை விட்டுட்டு கிடக்காத. இந்த தொழில நல்லபடியா கண்ணு கருத்துமா இறங்கு. நான் வந்து கூட நிக்கிறேன் ஐயா. போதுமா? இந்த பிடிச்சுக்கோ. போ வரோம் போ. நீளாத துயரத்தில் நிக்கிறது ஐயா. தங்கா இன்னைக்கு நடையாட்ட முடியாம கிடக்குது. நடக்க மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இது நல்லது பண்ண முடியல, நீ தான் நல்லது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி? இப்ப நிக்கிற மாதிரியே நீ விடாப்படியே பிடிச்சி நிப்பியா? தாயி தங்க வைக்கிற மாட்டம் நடையோட்டி இதே பட்டியல பேச வச்சு காமிக்கிறாங்க. என்ன திருநாளுக்குள்ளாரே நடையோட்டி தரனாங்க. இது சக்தி வாக்கு. புரிஞ்சுதா? நீ மருத்துவம் பார்க்கறதுல விட்டுரு. என்னை நம்பி வந்து என்னை கையாட்டிட்டு வந்து நில்லு. மருத்துவம் தான் கை விட்டுடுது இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இந்த பாவத்துக்கு இருப்பேன். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து நான் கூட வந்து நிக்கிறனாயா. நடையோட்டி போடலாம். இதெல்லாம் வந்து கருப்பான். புரிஞ்சுதா? அவன் செஞ்சு போட்டா இவன் செஞ்சு அதெல்லாம் பொய்யாயா. அதெல்லாம் ஒண்ணு நம்பாத. இதெல்லாம் முன் ஜென்ம வினை. அந்த வினையை தீர்த்து நல்லது பண்ணி நடையோட்டி உன்ற வாரிசுக்கு பங்கம் இல்லாத பண்ணி கொடுத்துறனாயா. போதுமா தாயி? கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு ஒரு காரியம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். அந்த காரியத்தை தப்பிச்சு போது அது நல்லபடியா முடிச்சு கொடு. மரபொருள் சொல்றது புரியுதா? அதை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு வருமானம் பார்க்க மாட்டேங்குதா. நாலாவது, சேதாரமாகி இன்னைக்கு பட்டிக்குள்ளார இன்னைக்கு தத்தளிச்சுட்டு வந்து நிக்கிறேன். அது போக அரண்மனையும் அமைச்சு போல தகுதி பண்ணல. என்னை நம்பி வந்துட்டீங்களா? உத்தரவு போட்டு முடிச்சு அமைச்சு கொடுத்துறேன். போதுமா? உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். புரிஞ்சுக்கோ. எத்தனை நேரம் நடக்குது பாத்தியா? நடக்குது பாத்தியா? இல்லையா? பாத்துருவா ராம்பலா வீலான்னு. புரிஞ்சுதா? சாதிச்சு கைப்பற்ற வேண்டியது என் பொறுப்பு. இந்த பாதுகாப்பு நான் இருக்க நாயா. ஒன்னும் மனசு விடாத. தாயின் தவப்படுமா மீண்டும் ஒப்படை தர வேண்டியது என் பொறுப்பு. மந்தர மாய சூது அத்தனையும் போட்டு இன்னைக்கு பட்டியை முடிக்க வச்சு இன்னைக்கு பட்டியல இருந்து இன்னும் பேர் வழங்க முடியாம முடிச்சுட்டு நிக்கிறியா? இல்லையா? அவன் வந்து போச்சு பண்ணி, இவன் வந்து போச்சு பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி, அந்த பொருள் இந்த பொருளை வச்சு இன்னைக்கு எல்லாம் இருக்கிறதுக்கு மேல பலதும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தனிமரமா நிக்கிறேன். தோப்பாக்கி இல்லாமா ஆக்கியல தகுதி பண்ணல. நீயும் போய் காசு பணத்தை விட வேண்டாம். புரிஞ்சுதா? இந்த பாலுக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாம் தானா போல வெளியே முட்டு. நல்லா புரிஞ்சுதா? இப்படி முற்ற போது எடுத்து நெருப்புல போட்டு எழுச்சி போடு. ஆண் இருக்கிற கூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு பார்த்து பணத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்தலாம். போகிறோம் அடியா தாயி அங்க கருப்பு கோட்டையில குறை நீக்கி குடும்பம் கேட்டு நிக்கிறீங்க. எந்த பக்கம் போனாலும் பேர் விளங்க மாட்டேங்குது. பேர் விளங்க வச்சு பெருக்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் ரீதியாவும் இன்னைக்கு சின்ன போட்டுட்டு நிக்குது. வருமானம் பத்த மாட்டேங்குது. சும சேர்ந்து போச்சு. ரொம்ப தொந்தரவு. அதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். மரபெல்லாம் சொல்லி பிடிச்சது. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. ஏமாந்த போல பழச்சிட்டியே. கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்குதுரா. தங்கா தங்கத்துக்கு விட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு தெரியுமா? இல்ல புரிஞ்சுதா? இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. மிங்க நிக்க மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயின் தவப்புமா நான் இருக்கிறேன். வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? கருப்பம் கோட்டையில முத்திர போட்டு தருவா. இது பத்திரமா நீ வச்சுக்கோ. போதா இவ
அடியா உடம்பு ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவுன்னு சொன்னேன். புரியுதா புரியலையா? அடியா ஒண்ணு உடைக்கிறதா மறைக்கிறதா? ஏமாந்த பொழப்புக்கு வழி தேடி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா? ஒருத்தரை நம்பி எல்லாம் லட்ச கணக்குல ஊர்பட்ட பணத்தை கொண்டு போய் 1/2 கோடி ரூபாய்க்கு மேல விட்டுட்டேன். 1/2 கோடி ரூபாய்க்கு மேல விட்டு போட்டு இன்னைக்கு அவன் உன்னைய வந்து அப்பா அப்பான்னு இழுத்துக்கிட்டு உன்னைய வந்து மாட்டி தெரியுதா ஒண்ணு. இன்னொரு பக்கம் அப்படித்தான் நம்பிக்கொண்டு அதுலயும் 10-20 லட்சத்துக்கு வச்சு போட்டேன். இப்படி 1 கோடி ரூபாய்க்கு சிக்கல்ல நின்று இதுல இருந்து வேணை மீட்டு கொடு அப்படின்னு வந்து நிக்கிறேன். அதனால வந்த நோவுதான். புரியுதா தாயி? இது மற்றபடி உடம்பு ரீதியா இந்த கவலையில தான் தாயி இவ்வளவு அடியம்பா தொந்தரவு பண்ணிட்டு நிக்கிறான். அதெல்லாம் கவலைப்படாத, மீட்டு கொள்ளலாம். ஒருத்த வடநாட்டுக்காரன் இல்லையா ஹிந்தி பேசுறவன், இன்னொருத்த இங்க இந்த பக்கம் எப்படி ஏமாத்துறாங்க பாத்தியாடா. உலகம் தகுதி மனிதன், நான் இருக்க தகுதி மனிதன். வீட்டு தரேன் ஐயா, வீட்டு தந்துடுறேன். படிப்பு விதத்துல அந்த ஒரு முன்னேற்றத்தை காமிக்கணும்னு கேட்டு நிக்கிறியா? பள்ளிக்கூட விஷயத்துல இல்லையா? அதே அமைப்பு நான் அமைச்சு தரேன் ஐயா. புரிஞ்சுதா? ஆதாயத்தை செலவு பண்ணிடாத, ஏமாந்து விட்டுறாரு. புரிஞ்சுதா? உன்னை அதே மாதிரி பேன் கடையில் உன்னை உட்கார வைக்கிறேன். நீ மனசுக்குள்ள நினைச்சிட்டு நிக்கிற பாரு, தனிப்பண்ணை மண்டி ஆளாக்கோடும் வந்து கேட்டு நிக்கிற படிப்பு விஷயத்துல அதை மீட்டு கொடுத்துறேன் ஐயா. இன்னிலிருந்து முறையா மீட்டு தருவேன். அதிசயத்தை காமிக்கிறேன் சத்தியமாக. பெருமாளை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? இவ்வளவு பெரிய சங்கு வளம்புரியில கிடைக்கும். 5 சங்கு, அதுல தீர்த்தம் துளசிகளை வச்சு பாத்துல கொண்டு போய் வச்சுட்டு மாலை வேணுமா? கைக்கே சிக்க மாட்டேங்கிறாரா? கைக்கே சிக்க மாட்டேங்கிறா. அறுவால விலை போகுது இல்லையா? ஐயா வாங்கிட்டேன், பயப்படாத. புரிஞ்சுதா? நல்ல அமைப்பு அமைச்சு கைப்பற்றி கொடுத்துறேன் ஐயா. தொழில் ரீதியாகவும் சிக்கல், உள்ள ரீதியாகவும் சிக்கல் இல்லையா? இட போட்டு பாக்குறதுக்கு விட போட்டுலாம். புரிஞ்சுதா? பரவாயில்ல சொல்றது புரியுதா? இந்த பாலத்து கருப்ப நானுக்கு நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டேன். ஒரு பக்கம் கை கொடுக்கல. கட்டக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்குது. சவாலுக்கும் விட கொடுத்தல, போட்டிக்கு விட கொடுத்தல. போதுமா? இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிறேன் ஐயா. பயப்படாத நில்லு. புரிஞ்சுதா? அதுக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும். அதே பிரகாரம் நடந்துக்க. இதை வச்சுக்கோ. இந்த சொல்றது புரிஞ்சுதா? ஓ குடும்ப ரீதியா ஒண்ணு வாழ்ந்து அலங்கோலப்பட்டு இன்னைக்கு அதை விண்ணப்படுத்தியே வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு அவமானப்படுத்தி இன்னைக்கு விண்ணப்பட்டு நின்றுச்சுரா என்ற தங்கம் வந்து இன்னைக்கு அழுன்னு அழுது என் பட்டியல கையெழுந்துச்சு. நான் அமைச்சு தர்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா நில்லுன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து கைகூடி வந்துடுது வச்சோம். தாயே அடியா ஆங்கார கருப்பு போட்டில் நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்னை நம்பி வந்துட்டீல தாயே. எந்த விதத்துல கவலைப்பட்டு நீ புலம்பிட்டு நிக்க வேண்டாம். புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறேன்? உடச்சே பேசிட்டா இரும்பு இரும்பே வியாபாரம், இரும்பு பல இரும்பு வியாபாரம் இல்லையா? இன்னைக்கு அடி மேல அடி எடுத்து வச்சாலும் ஒரு அடி வச்சா 9 அடி கீழே போயிருந்தாங்க இல்லையா? தொழில் ரீதியாகவும் மீனப்பட்டு நிக்குது. இன்னைக்கு அடிபட்டு வந்து நிக்குது இல்லையா? இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல தாயி இல்லையா? தாயி பட்டியை மொண்டிக்கட்டுல போட்டு 3 ஆண்டு காலம் ஆகுது. காலச்சுத்திர வம்பு கொத்தி வேடிக்கை பார்த்துடுது. எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, நல்லது பண்ண முடியல. கட்டக்குள்ள நீ நம்பி வந்து நிக்கிறியா இல்லையா? நான் இருக்கிற தகுதிமான் இல்லையே. இந்த வாரம் கட்ட உடைக்கிறேன். கட்டோடைச்சு இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் இன்னும் கொண்டு வந்துடலாம், மன ரீதியாகவும் கொண்டு வந்து அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்துருந்தாயா. போதுமா? வர்ற வாரமே கட்ட உடைக்கிறனாயா? கட்டடைச்சுன்ற பட்டி பால் பார்த்து அந்த காரியம் அத்தனையுமே முடிச்சு கொடுத்தாரு. இது நீ போக்குவரத்து நீ பத்திரமா வச்சுக்கோ. சொன்னது நெசமா பையன்.
தாயி அடியா நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்ட இல்லையா? உலகமே சுத்தி பார்த்துட்டு எங்க போனாலும் காதி குடியா, அங்கேயும் கட்டில போடுறாங்க இங்கேயும் கட்டில போடுறாங்க. இன்னைக்கு கடன் தான் பட்டு நிற்கிற ஒழியோ முன்னேற்றத்தை காணும். இதுக்கு விட கூட வந்து கேட்டு இன்னைக்கு கட்ட உடைச்சிடலாம், இன்னைக்கு கட்ட உடைச்சிடலாமாயா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதுக்கு வாங்கிட்டு போற இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த பாலத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா அள்ளி படி இழந்து 50,000 போட்டு கொடுத்து என் பட்டியல வேர் வாங்க வைக்க வேண்டியது 80. போதுமா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் என்னை நன்றி வந்துட்டீங்களா? நாளைக்கு கொடுத்துறேன். இன்னையிலிருந்து இத்தனை பேருக்கு முன்னாடி சத்திய பாக்கு கருப்பை போட்டு தலை நிமிர வைக்கிற முடியும். 4 மூளைக்கு 4. இது எப்படி வேணாலும் பண்ணிக்க. பாவக்காய் தொங்குதுரா, அட பாவக்காய் தொங்குது, பாவக்காய் கொடி கருதுறா, வருமானம் 10 பண்ணிக்குதுரா. நீங்களா பேசுங்க. ஐயா தலைய வெட்டி தலைதறிக்க வச்சுக்கிறான்னு தெரியலையா? ஒண்ணு கலங்க வேண்டாமா? இந்த பாது கருப்பு நான் இருக்கிறேன், அங்கேயும் கட்டில போட்டாங்க இங்கேயும் கட்டில போட்டாங்க. ஐயா புரியுதா தாயி? எந்த விதத்திலையும் வருமானம் 10ல எல்லாமே நல்லாத்தான் வரும். ஆனா வெள்ளாமின்னு வர்ற போது எல்லாம் போய் இதுக்கு பேருதான் தலையை வெட்டுறதுன்னு பேரு. புரியுதா தாயி? பயப்பட வேண்டாம். பார்த்தலாம் நாமளா வைக்கலான்னு குறிப்பு காமிக்கிறாங்க. இன்னைக்கு கட்ட உடைக்க, இன்னைக்கு கட்ட உடைச்சு இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உனக்கு 10 பணத்துக்கு உத்தரவு போட்டு சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறியா? அந்த குழப்பத்துக்கு தாயும் தேவைப்பணுமா? நான் இருக்கேன். விடதேடி கொடுத்து இதே பட்டியலுடைய ஆளாக்கி தர வேண்டியது 80. போதுமா? இன்னையிலிருந்து உத்தரவு தாரணாயா உனக்கும் அப்படித்தான். கட்டில போட்டு வச்சுட்டாங்கப்பா, கட்ட உடைக்கிறப்பா, நம்பி வந்து நில்லு, பேச வச்சிடலாம். புரியுதா? அதெல்லாம் எதுக்கு? நல்லபடி பண்ணலாமாப்பா, நல்லது பண்ணு. போதுமா? இந்த அப்படி தாளதேஷ் தடிவார் இந்த அடியா போக்குவரத்து வச்சுக்கா. நான் இருக்கிறப்போ கேரளாக்காரன், கேரளா மலப்புரம் பேசு. இல்லடா சுமை சேர்ந்து போச்சா தாயி? கடன் சுமை சேர்ந்து போச்சு, வருமானம் 10 மாட்டேங்குது. நான் வருமானம் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். ஏதாவது லட்சக்கணக்கா கொடுக்குற அப்பவும் 10 எப்படி? இன்னும் கோடிக்கணக்கா வேணுங்கிறாங்க. முதல் கடனை தீர்த்து கொடுக்கறனாயா மறுபடியும் வாங்கக்கூடாது. என்ன இந்த குழி தூக்கி அங்க போறது, அந்த குழி தூக்கி இங்க போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வருமானத்துக்கு ஒரு வழி காமிக்கிறனாயா. சிலது மனசுல நினைச்சிட்டு வந்து நிக்கிற அதே மாதிரி போடணும். போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்ற அடியாருடைய அவதார திருநாள் முடிச்சுட்டு அங்க போ. என்ன அதுக்குள்ள சில மாற்றத்தை தருவேன், சில ஆதாயத்தையும் தருவேன். உஷார பழச்சுக்கோ. புரியுதா? அப்படி நான் பொண்ணா உனக்கு எனக்கும் தெரிய வேண்டியது. ஏன் அத்தனங்களா படுற? தாய்ந்தாப்புமா நான் இருக்கிறல. கவலையா படக்கூடாது. எந்த நிமிஷத்துலயும் கையை விடவே மாட்டினாயா. இது சக்தி வாக்கு. புரியுதா? ஏதாவது எனக்கு பாகுபட்டு இருக்கிறீங்க, உங்களை எல்லாம் விட்டுருவோம்னா விட மாட்டினாயா. இது பத்திரமா வை. இது வாரத்துக்கோ வார்த்தை போயிட்டு நான் கொடுத்த வாரிசு போகும். அதே பாவக்கா தொங்குதுரா, அதே பாவக்கா தொங்குது, வெள்ளாம இருக்குது. என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்குது. அப்ப நீங்களா மதுரை தாண்டி அடியா ஆங்கார் கருப்பும் போட்டியில இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிக்கு வாங்கிட்டு போறேன். இல்லையா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கட்ட உடைக்கிறனாயா. போதுமா? நீ எடுத்த காரி கை கூடாதாயா. ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாயி நிக்கி. அதே மாதிரி வெள்ளாம மாச்சல்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கு, எல்லாமே கருகி போயிரு. புரிஞ்சுதா? அதே மாதிரி வருமானம் வர்ற நேரத்துல வருமானம் பத்தாது. இப்படி 4வது சிக்கலாகி இல்ல மத்தனை தடுமாறி மொத்தத்துல நீ திங்கிறது சோறுல விஷத்தை முழுகி வேடிக்கை பார்க்கிற. அது போக உனக்கு கை விட்டு போயுது. அது கை பத்தலாமா வேண்டாமா? ஒண்ணு
கைவிட்டு போயிடுதாயா? இல்லைங்க பேசுங்க உனக்கு எனக்கு தெரியப்பட்டுச்சு, வேண்டாமா? விட்டுறலாமா? சரி, அது வேண்டாம். மற்றது அத்தனைக்கு கூட வந்து நிக்கிறனாயா? போதுமா? இன்னையிலிருந்து இன்னைக்கு முறைச்சலுக்கு நீ முதலில் போயிட்டு போற. இன்னையிலிருந்து இந்த இடத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? துணிஞ்சு இறங்கு, 10 பணத்துக்கு உத்தரவு கொடுத்துறேன். நீ வரலப்பா, இந்த புடி இது எப்படி கை நிறைய வருதோ அதே மாதிரி ஆதாயம் தரணும். போதுமா? ஓதாய் வர்றம்போ எல்லாரும் முகம் பூச்சி கழுவிக்கணும், எல்லாரும் நெத்தி வச்சு இதுதான். போ அது நின்று பேசுறது. அடியா தாயி கருப்ப கோட்டையில் இன்னைக்கு எடுத்த காரி கை கூட தீராத குறையோட வந்து நிக்கிறாயா? இல்லையா தாயி? வரம் கொடுக்கணுமா? வரம் கொடுத்துடலாமப்பா. அது போக இன்னைக்கு ஆதாயத்தில் கொஞ்சம் குழப்பத்துல வந்து நிக்கிறேன். இதை மீட்டு உன்ற காரியத்தை மீட்டு சாதிச்சு கொடுத்துறனாயா? கருப்ப முறையா கூட வந்துடுறப்போ பட்டம் போகக்கூடாதுங்க அக்கா. தாயி நாங்கள் கருப்பு கோட்டையில் இன்னைக்கு காரியம் கேதாரமாய் நிக்கிறாயா? உடலையா தாயி? நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு தீராத குறையோட வந்து இன்னைக்கு சோதனை போட்டு பார்க்குது. சோதனைக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்க கைப்பற்றி கொடுக்கணுமா தாயி? மீட்டு கொடுத்துடலாமாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். 1000 முயற்சி பற்றி பார்த்தாச்சு, டக்குள்ள போய் நிக்குது. பயப்பட வேண்டாம். மத்ததையும் மீட்டு கொடுத்துறனாயா? இப்போ முறையே சாட்சி கொடுத்துறனாயா? ஐயா தாயி கட்ட உடைச்சப்பா, ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பட்டியலை நாளுக்கு நாள் நிமிஷம் 1க்கு 9ஆ பெருக்கு. வருமானத்தை பெருக்கி கொடுத்துடலாம். பொண்ணா மேல இருக்கிறது எடுத்து முடிச்சு விட்டாச்சு. புரிஞ்சுதா? நீ நாளொரு வண்ணம் பொழுதொரு மினிமா பொன்னால வந்து தங்க வைக்கிற மாட்டை ஆதரிச்சு கொடுத்துருவா ஐயா. இது சத்திய வாக்கு. இனி தொழில் ரீதியாவும் சரி மற்ற ரீதியாவும் சரி கூட வந்து நிக்கிற இந்த அமாவாசைக்குள்ளே எதிர்பார்த்து இந்த 2 கனி தேய்ச்சி தண்ணி வைத்துரு. இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. போதுமா? போதுமா? உன்றதும் அப்படித்தான். வெள்ளாம வாச்சல்ல இருந்து எல்லாமே சின்ன பண்ணப்பட்டு நிற்குது. இல்லையா தாயி? எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாயி இன்னைக்கு தலைக்கு மேல சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு வாகவ சாப்பான் வந்து என் பட்டியல் நிற்கிறாயா? நானுக்கு தகுதி மணில் அங்கேயும் கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில் விட்டாங்க, இங்கேயும் கட்ட தெரிஞ்சு கச்சேரி வீதியில் விடுறாங்க ஐயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இன்னைக்கு பொழுதோட பொழுது விடிய நேரத்தில் உங்க இல்லம் வந்து வர்றப்போ புரிஞ்சுதான் நான் வர்றதுக்கு அடையாளம். உங்க வேட்டக்காரன் கத்துவான், என்ன கேபிளி சத்தம் கேட்கு. போதுமா? வந்து உள்ள பூந்து ஒரு ஆளா சலாசி எல்லாம் எடுத்து வீசி ஒரு வட்டி பால் போல பெருக்கி போலான்னு சொல்லி கொடுத்து கட்டுவத்துல முகபத்துல வச்சு வேடிக்கை காமிக்கிறாயா? இது சத்தியவா? போகிறோமா? போதுமா? தள்ளி போயிடுச்சு. சிக்கலை நீக்கோனு நான் இருந்து தப்பிக்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலையா தாயி? தாயி அது போக ஒண்ணு இன்னொரு சொத்துல கொஞ்சம் எல்லாம் தலாராகாம சிக்கலா நிக்குது. இதுக்கும் ஒரு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி வித்து கொடுத்துறனாயா? 2க்குமே விட கொடுத்துறேன். ஆதாயம் இந்த ஆடி முடியறதுக்குள்ளார ஒரு சொத்தை வித்துப்பாங்க. புரியுதா? இன்னொன்னு அந்த பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துருந்தாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்து பேசணும். அவசரப்படக்கூடாது. கலாறு பண்றதுல சொல்றேன். புரியுதா? பழைய சொத்து அதையே நல்லபடியா முடிச்சு கொடுத்துருந்தாயா? இதுக்குமே விலை வருது, வித்து போடும். போதுமா? வித்து முதல் நீ தப்பிக்கிற வழி பார்த்துக்கோ. கருப்பும் ஜெயிக்கினா நீ ஜெயிக்கியா? வர்ற சிரிப்பு வர்ற போதெல்லாம் அழுது புலம்பி ஆறா பெருக்கி நிற்கும் பட்டியல வந்து நிற்பேன். உடல்லையா தாயி? இப்படிமா ஏமாந்த பொழைச்சேன்னு உன்னை பேசுனேன். உடல்லையா? இப்ப நான் ஜெயிச்சேன்னா நீ ஜெயிச்சியான்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன், ஒரு மாற்றத்தை காமிக்கிறேன்னு சொன்னேன். மனசு ரீதியா ஒரு மாற்றம் வெளியே சொல்ல மாட்டேன். மனசு ரீதியா ஒரு மாற்றத்தை கொடுத்தேன். அதே மாதிரி போனேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமா ஐயா? நீ உஷாரா உங்க பண்ணையத்தை பார்க்கணும். என்ன எந்த விதத்துலயும் அவசரப்படாத. என்னை நம்பி வந்த சாட்சியா பயப்பட வேண்டாம். நீ வாழ வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். வாழ வச்சு கொடுத்தாச்சு. போகிறோம்போ ஒன்னும் அங்கலாப்பட்டு நிக்க வேண்டாமா ஐயா? என்னை நம்பி வந்துட்டேன். எதுக்கு இத்தனை உள்ள போட்டு அழுன்னு அழுதுட்டு கிடக்குற? இந்த அம்மாவாசை கற்புடைய ஆட்டத்தை பார்க்க போதுமா? இந்த அம்மாவாசையில ஆட்டம் பலமா இருக்கு. புரியுதா? ஆட்டத்துல விரகுத்தரன் நான் இருக்கிறேன். என்ன தாயே?
என்னை நம்பி கையேந்திட்டு இருந்த போது மாற்றத்தை கொடுத்தேன் இல்லையா? காய் வளர வளர வெட்டுறாங்க, புரிஞ்சுக்கா? காய் இந்த பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுக்கா, இன்னைக்கெல்லாம் என்னென்னமோ நடந்து போயிருமப்பா. நான் கோட்டை கட்டி கோழி அடகாக்குற மாதிரி குஞ்சு எப்படி காத்துட்டு பாத்தியா? காய் கோழி அந்த மாதிரி உங்களை காத்துட்டு இருக்குன்னாயா, புரிஞ்சுதா? எந்த சொல்லி விடமாட்டேன், நீ தகிரிமான இல்லை. இந்த அம்மாவாசைக்குள்ள சில மாற்றம் தர, அம்மாவாசை முடிஞ்ச கைகள் தொழில் கைக்கு வருது, புரியுதா? கொஞ்சம் ரேட்டு குறைக்கும், புரிஞ்சுதா? குறைச்சு வா, கொஞ்சம் கோபத்தையும் குறா. உன்னையும் சொல்றேன், ஒண்ணு தெரியாத மாதிரி அடியா நிக்கிறான. கோபம் எப்படி கருப்பும் கோபத்தை விட மீறுது இல்லையா? கோபத்தை குறைச்சுக்கோ, மத்ததுக்கு விட மாட்டேன். புரிஞ்சுதா? இந்த புரிச்சுக்கா, வா. தங்கத்தை இதே பட்டியல தலை நிமிர வைக்கலீனா என்னை பொய்ச்சாமி நினைச்சுக்காய். அங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதி பண்ணிலே எந்திரிச்சுக்கோ. நீ எந்த பக்கம் போனாலும் தெச தெரியலன்னு முடிச்சுட்டு நிக்க வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதுலி போயிட்டு போற, இன்னிலிருந்து முறையா மீட்டு தந்துற போதுமா? நீ போய் முயற்சி மட்டும் பண்ணு. தங்கத்தாயம் போட்டு தரம் போட்டு கொடுத்தனப்பா. இது சத்திய பாக்கு போட்டி கொடுத்தோம். போ, கை நிறைய மருந்து பாரு. என்றா பொழைக்க தெரியாது பொழ பொழைச்சிட்டு நிக்கிற. பொழைக்க தெரியாத பொழைக்கிறிய அடியா? அட கொஞ்சம் உசாரா போல, கொஞ்சம் பார்வை அங்கேயும் காமி. மரபுள்ளத்தான் பேசு, உடைக்க கொள்ள மாட்டேன். புரிஞ்சுதா? நீ ஒரு கற்பனை, பல பக்கம் பல கற்பனை, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னை நம்பி வந்து நின்று இப்ப விட கேட்டுட்டு நிக்கிற. விட நல்ல விடையே கொடுத்துற போதுமா? அப்புறம் இந்த அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் போயிடும். இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பொறிச்சு சோறு சாவு பார்த்து விட எப்படி தர்றேன்னு பாரு. போதுமா? உன் பக்கம் தான் வரும்பா. ஒன்னா ஏ அடியா அப்படி போட்டுடலாம், வா போட்டுடலாம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது. அப்ப வந்து என்னை கூப்பிடணும், அப்பத்தான் இந்த மாலை போடுவேன் அப்படின்னு சொன்ன மனசில் நினைச்சாலா இல்லையா? அடியா ஆமாங்கிறா, வர அப்படியே நிக்கிறா வர்றா. உரிமை இருக்குல்ல, ஏன் உரிமை இருக்குது, புரிஞ்சுதா? என்றதங்க எங்கிட்ட கேட்க மாறிட்டு கேட்பேன். அதனால நானும் பயிர்ந்து வந்து தலையை கொடுக்கணாயா. போதுமா? அவர் நிறைய கண்ணி அடிக்கிற வரம் கொடுத்துருவோம்னாயா. ஆச்சரியம் பார்த்துக்க. சரி, புடி இந்த அடியா கொஞ்சம் ஆதாய ரீதியில கொஞ்சம் உஷாரா இல்லை. சரிங்க. வியாபார ரீதியாகவும் சரி, வருமான ரீதியாகவும் சரி, கொஞ்சம் உஷாரா இருக்கணுமாயா. சரி, பார்த்துக்கணும்.